நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து Faith that humbly submits to the Lord, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் விசுவாசம் என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? நேபுகாத்நேசார் பாபிலோன் ராஜாங்கத்துக்கு ஒரு ராஜாவாக இருந்தார். அன்றைய சூப்பர் பவர். அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறார். அதனுடைய அர்த்தத்தை அவர் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறார். ஸோ தானியலை அழைக்கிறாங்க. தானியல் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அழகாக சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் தானியல். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் ஒரு செய்தி தான். பட் ஆனால் அந்த எச்சரிப்பின் செய்தியில் கூட ஒரு நம்பிக்கையை தானியேல் தராங்க. ஆனால் ஒரு நாள் இந்த நேபுகாத்நேசார் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய அரண்மனை மேலே உலாவி கொண்டிருக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன். இந்த இடத்துல நேபுகாத்நேசரிடம் நாம் பார்ப்பது பெருமை. இந்த பெருமை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது ஒருவேளை இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஆனால் அநேக வேளையில் நமக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் மற்றவர்களை பார்க்கும்போது அவனுக்கு பெருமை இருக்கு, அவளுக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நமக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. உங்களுடைய வேதாகமத்தை அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு Faith that humbly submits to the Lord, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் விசுவாசம். தாழ்மைப்படும் விசுவாசம் அல்லது தன்னை தாழ்த்தும் விசுவாசம். இந்த 17 வசனங்கள்ல யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், பெருமையை எப்படி ஒருவேளை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை சொல்கிறாரு. அதற்கு பிறகு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் விசுவாசம் எப்படி இருக்கும் அதையும் இந்த பகுதியில் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம முதலாவது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, பெருமை எப்படிப்பட்ட விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். 3 விதங்களில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். முதலாவது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, சுய இச்சையில், நம்முடைய சுய இச்சையில் பெருமை வெளிப்படும். Pride in selfish desires. அடுத்தது சுய நீதியில் வெளிப்படும். Pride in self-righteousness. இறுதியில் pride in self-reliance. சுய நம்பிக்கையில் வெளிப்படும். முதலாவது நாம் பார்க்க போறது சுய இச்சையில் வெளிப்படக்கூடிய பெருமை. செல்ஃபிஷ் டிசையர்ஸ்ல வெளிப்படக்கூடிய ஒரு ப்ரைட். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வசனங்கள் வரை அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த வசனத்தில் வாசிக்கக்கூடியது என்னன்னா, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா.
ஸோ இந்த இடத்துல யாக்கோபு சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்குள்ளே சண்டைகள் வருவது, இந்த இடத்துல யுத்தங்கள் சண்டைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ஃபிசிக்கலா நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, லிட்ரலா அந்த இடத்துல. ஈவன் அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் கொலை செய்தும் இருக்கு. இவங்க இந்த விசுவாசிகள் கொலை செய்கின்றவர்களாக இல்லை, ஆனால் இவர்கள் மத்தியில பிரச்சனை இருந்துச்சு, இவர்கள் மத்தியில சண்டைகள் இருந்துச்சு, இவர்கள் மத்தியில வாக்குவாதங்கள் இருந்துச்சு. எதனால அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. அவயங்களில் அப்படின்னு சொல்லும்போது திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் மத்தியில கிடையாது, உங்களுடைய சரீரத்தின் அவயங்களில் இருக்கக்கூடிய அந்த இச்சை, அந்த இச்சையின் மூலமாக வரக்கூடியது. ஸோ அடுத்தது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அகைன் அந்த இச்சை என்கிற வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துகிறார். நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையாமல் போகிறீர்கள், அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஸோ இங்க பெருமை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பெருமை எப்படி காணப்படுதுன்னா, ஈவன் அவர்கள் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஈவன் ஆண்டவர்கிட்ட கூட சில காரியத்தை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டா பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் அப்படி கூட கேட்காமல் இருக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பெருமை அவர்களுடைய இச்சையில் காணப்பட்டது. அடுத்தது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் அப்படியே நீங்க கேட்டா கூட, அப்படியே நீங்க ஜெபித்தா கூட, எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஸோ இந்த விசுவாசிகள் மத்தியில் பெருமை இருந்துச்சு. அந்த பெருமை எப்படி காணப்பட்டதுன்னா, அவங்களுடைய சுய இச்சையின் வெளிப்பாட்டினால் வந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள் மத்தியில் ஒரு விரிசல். அது மாத்திரம் அல்ல, இவங்க ஆண்டவர்கிட்ட கூட போய் கேட்க மாட்டாங்க. அந்த விதத்தில் பெருமை. அப்படியே கேட்டாலும் எப்படி கேட்குறாங்கன்னா, இவங்களுடைய அந்த சுய இச்சை நிறைவேற்றும்படியாக கேட்குறாங்க. அதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, விபசாரரே விபசாரிகளேன்னு சொல்லி சொல்றார். கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறார். சகோதரரே, என் சகோதரரே அப்படின்னு சொல்லி முன்னாடி 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலலாம் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம் யோசிப்போம் என்றால், இவர்கள் விசுவாசிகள். பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கூட அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, தேவனை விட்டு விலகி இருக்கும்போது, தேவனை விட்டு அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராதிக்கும் போது, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு வந்த வார்த்தை என்னன்னா, இதே விதமான ஒரு வார்த்தை தான், விபசாரிகளே விபச்சாரரே. இந்த இடத்துல யாக்கோபு கூட அதை தான் சொல்றார். ஏன்னா இவர்கள் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஜீவனை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. 4ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. இந்த பெருமை எப்படி வந்ததுன்னா, சுய இச்சை அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதில் வெளிப்படக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதற்கு மூல காரணம் என்னன்னா, உலக சிநேகம். இந்த உலக சிநேகம்தான் இவர்களுக்கு இப்படி விதமான சுய இச்சைக்குரிய காரியங்களை செய்ய வைத்தது. அதன் மூலமாக ஒரு பெருமை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா.
ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறான். ஆகவேதான் இந்த கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். விசுவாசிகளுக்கு இது ஏற்றதான வாழ்க்கை கிடையாது. விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்தவ விசுவாசம் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். பெருமை என்பது அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது. அப்படி வெளிப்படும் போது அது பலவிதமான இம்பேக்ட், பலவிதமான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, அதை எப்படிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் என்றால், அந்த விசுவாசி உலகத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் அது காட்டும். முதலாவது பெருமை எப்படி வெளிப்படும் என்றால் சுய இச்சை, செல்ஃபிஷ் டிசையர்ஸ். இது நம்முடைய வாழ்க்கையில கூட காணப்படக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை இந்த சுய இச்சையில் பெருமை அப்படின்னு சொல்லும்போது என்ன, நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி காண்பிக்கப்படும் அப்படின்னா, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், மை டிசையர், மை விஷ், மை ப்ரிஃபரன்ஸ், மை சாய்ஸ், மை வில், என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, எனக்கு வேண்டியது நடக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை பெருமை இருந்துச்சுன்னா, இவ்விதமான பெருமை, சுய இச்சையினால் வரக்கூடிய பெருமை இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அடுத்தது இந்த பகுதியில் யாக்கோபு சொல்லக்கூடியது என்னன்னா, pride and self righteousness, சுய நீதியில் பெருமை. அதை குறித்து நாம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம், 2 வசனங்கள்ல இதை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒருவேளை பெருமை இருந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை யாக்கோபு அழகாக சொல்லியிருக்கிறார். இறுதியில் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இரண்டாவது சுய நீதியில் பெருமை, 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். சகோதரரே, பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிட்டார் யாக்கோபு. கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்தினார். கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உலகத்துக்கும் அதே போல தேவனுக்கும் இது விசுவாசிக்கு ஏற்றது அல்ல. ஆகவே கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பெருமையிலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெற்று பெருமை இல்லாமல் தாழ்மையாய் வாழ முடியும் என்பதை அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் அதை குறித்து நம்ம பார்ப்போம். 11ஆம் வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயில்லாமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? பெருமையானது எப்படி 2வது விதங்களில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாருன்னா, சுய நீதியில். இந்த இடத்துல மற்றவனை குற்றம் சாட்டுவதற்கு, குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நீ எப்படி மற்றவனை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாக்கோபு கேட்கிறார். இதுவும் அந்த பெருமையில் வரக்கூடிய ஒரு காரியம். சுய இச்சை, அதன் மூலமாக பிரச்சனை, சண்டைகள். அது மாத்திரமல்ல, பெருமை இருக்கும்போது இந்த காரியம் கூட நடைபெற வாய்ப்பு உண்டு. இது கூட சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது உண்டு. எப்படிப்பட்ட விதங்களில் இது இருக்கும் அப்படின்னு என்றால், நான் தான் சரி, ஐ ஆம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங், மற்றவர்கள் அவங்க கிட்ட தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல ஐ ஆம் பெட்டர் தேன் யூ, இது இன்னைக்கு பெரும்பாலும் எல்லார் மத்தியிலும் காணப்படக்கூடியதாக இருக்கு. ஈவன் ஒரு ஃபேமிலியில் 2 பிள்ளைங்க இருந்தால் கூட ஒருவேளை அந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சொல்லுவான், ஐ ஆம் பெட்டர் தேன் மை பிரதர் அப்படின்னு சொல்லி, ஆர் மை சிஸ்டர், இல்லைன்னா ஐ ஆம் பெட்டர் தேன் த அதர் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரத்தில் நம்ம
நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்து நம்மை கொஞ்சம் பெட்டராக பார்த்து மற்றவர்களை அவங்கள சாதாரணமாக பார்ப்பது, இது கூட பெருமையினால் வரக்கூடியது. அது மாத்திரமில்ல, மை ஜட்ஜ்மெண்ட் மேட்டர்ஸ் மோஸ்ட், என்னுடைய தீர்ப்பே இறுதியானது, அதுதான் முக்கியமானது. ஸோ இப்படிப்பட்ட விதங்களில் சுயநீதியினால் பெருமை வெளிப்படக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது, இறுதியாக யாக்கோபு இங்கே என்ன சொல்றாருன்னா, அதை குறித்து 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ப்ரைட் இன் செல்ஃப் ரிலையன்ஸ், சுய நம்பிக்கையில் பெருமை. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை கொண்டு வரார். என்ன எக்ஸாம்பிள் கொண்டு வராருன்னா, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வியாபாரம் செய்து சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல என்ன பிரச்சனை, அதாவது ஆக்சுவலாக இதில் தவறே கிடையாது. நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிப்பது, பிளான் பண்ணுவது, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் இயரில் என்ன செய்ய போகிறோம், 5 years டவுன் த லைன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்முடைய கெரியரில் எந்த விதமான growth வர வேண்டும், இப்படி சிந்திப்பது தவறில்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்படின்னா, கேளுங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆதலால் therefore ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதில் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் நான் ஒருவேளை ஒரு திருச்சபையில் ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், சொல்லலாம். ஆண்டவருக்கு சித்தமானால் ஒருவேளை நான் யூஎஸில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ஆண்டவருக்கு சித்தமானால் ஒருவேளை நான் டீச்சராக, ஆசிரியராக பணியாற்றுவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஒரு சிட்டியில் ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கி இருக்க போகிறேன்னு சொல்லி நம்ம எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அது மட்டும் யாக்கோபு இங்கே சொல்ல வரல. இது சுய நம்பிக்கை. ஓகே, கடவுளே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம், கடவுளே இல்லாமல் பிளான் பண்ணக்கூடிய காரியம், கடவுளே இல்லாமல் தீர்மானிக்கக்கூடிய காரியம், கடவுளே இல்லாமல் நம்முடைய டிசையர்ஸை சொல்லக்கூடிய காரியம். ஐ திங்க் அதுவும் பெருமையினால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே பிளான் பண்ணணும், நிச்சயமாகவே எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும். ஆனாலும் நாம் கடவுளை சார்ந்து, கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து, கடவுள் உதவி செய்வார் என்றால், கடவுளுடைய உதவி இருக்கும் என்றால், கடவுளுக்கு சித்தமாய் இருக்கும் என்றால் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய விசுவாசத்தையும் அது காண்பிக்கிறது. அதே போல நாம் எந்த விதமாக அந்த எதிர்காலத்தை நோக்கி செல்வோம் என்பதையும் அது காட்டுகிறது. ஒருவேளை கடவுளே இல்லாமல் நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது சில நேரத்தில் ஷார்ட்கட் மூலமாக அந்த எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லது கடைசியில் என்ன சொல்வோம், நம்ம என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். ஆனால் கடவுளை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். பெருமைக்குரிய காரியங்கள் 3 விதங்களில் இந்த பகுதியில் வெளிப்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். இந்த பெருமை விசுவாசிகள் மத்தியில் காணப்படக்கூடியதாக இருக்கு. 2 வாரத்துக்கு முன்பாக பார்த்தோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வார்த்தையினால் எப்படி பாவம் வந்தது அப்படின்னு சொல்லி. சர்ப்பம் வார்த்தையை கொண்டு தான்
ஏவாளை வஞ்சித்தது. ஆனா அந்த டைம்ல அந்த சர்ப்பம் சொன்னது என்ன? நீங்கள் இதை புசிப்பீர்கள் என்றால் தேவர்களைப் போல மாறுவீர்கள். ஸோ அதை கேட்ட உடனே அப்பொழுது அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவர்களைப் போல மாறுவீர்கள். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம்தான். ஆனால் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் சர்ப்பம் சொன்னதை விசுவாசித்து புசித்தார்கள். அதன் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. ஈவன் லூசிஃபர், விடிவெளி நட்சத்திரம், அவன் கீழே தள்ளப்பட்டது கூட பெருமையினால்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு மத்தியில் பெருமை இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடியதாக இருக்குது. சுய இச்சையினால், இல்லைன்னா சுய நீதியினால், இல்லைன்னா சுய நம்பிக்கையினால். சுய நம்பிக்கையினால் வரக்கூடிய பெருமை எப்படி காணப்படும் என்றால், ஐ டோன்ட் நீட் காட், எனக்கு கடவுள் தேவையில்லை, ஐ கண்ட்ரோல் மை ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி, ஐ கேன் மேனேஜ் மை லைஃப் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் காட். மை பிளான்ஸ் மேட்டர் மோஸ்ட். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய பிளானிங் தான் முக்கியமானது அப்படின்ற விதத்தில் இந்த பெருமை காணப்படும். ஆனால் இந்த அதிகாரத்தில் யாக்கோபு பெருமை எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஆனால் முடிக்கும்போது இவ்விதமாக முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். உங்கள் வீம்புகளில் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அந்த சுய இச்சை, அந்த சுய நீதி, சுய நம்பிக்கை, இதில் நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. நாவை குறித்து சொல்லும்போது கூட அதனுடைய விபரீதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல உலகத்துக்குரிய ஞானத்தை குறித்து சொல்லும்போது கூட அது எவ்வளவு தீங்கு நிறைந்ததாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல பெருமை குறித்து பேசும்போது கூட, பெருமை குறித்து எழுதும்போது கூட அது பொல்லாங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, whoever knows the right thing to do and fails to do right thing to do. ஒருவேளை இந்த பகுதியில் பெருமை எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த பெருமையை நாம் எப்படி நம்மை விட்டு விலக்க முடியும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை குறித்து ஆவியானவர் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம். ஒருவேளை அதுவும் நம்மில் வாசமாயிருக்கிற விசுவாசிகள் இதயத்தில் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாசம் செய்கிறார். நம்ம இடத்துல வாசம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆனால் பர்டிகுலர் வேர்ஸை சொல்லலை. ஆனால் அந்த பைபிள் முழு வேதாகமத்தை வைத்து அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். அதே போல டேபர்நாக்கல், அதில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நம்மில் வாசம் செய்கிறவராக காணப்பட்டார். தேவனுடைய பிரசன்னம் நமக்குள் காணப்படக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு ஒருவேளை அவர் பரமேறி
போயிருந்தா கூட பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அவர் நம்மில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மில் வைராக்கியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நல்ல விதத்தில் வைராக்கியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் பெருமை என்பது ஒரு ஆபத்தான காரியம். விசுவாசிகள் பெருமைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில் வைராக்கிய வாஞ்சை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே யாக்கோபு என்ன சொல்றார்னா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஈவன் நாம் ரட்சிக்கப்பட்டது கூட தேவனுடைய கிருபை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லும்போது 8ஆம் வசனத்தில் அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக தான் கிருபையினாலே நம்ம ரட்சித்திருக்கிறார். கிருபையினால் ரட்சித்து வரும் காலங்களில் தொடர்ந்து அவருடைய கிருபையை அவர் விளங்க செய்து கொண்டே இருப்பார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கக்கூடியது என்னன்னா, அவர் அதிகம் கிருபை அளிக்கிறாரே. ஆகவே தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு இந்த இடத்துல கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லும்போது அடங்கியிருங்கள், சப்மிட் யோர் செல்ஃப், கடவுளுக்கு அடங்கியிருங்கன்னு சொல்றார். அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சாத்தான் நம்ம பக்கத்திலேயே உட்கார நாம அனுமதி கொடுத்தோம் என்றால் நாம் சுயேச்சையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு மரணத்துக்கு நேராக தள்ளப்படுவோம். ஆனால் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது ஒருவேளை எப்படி இயேசுவானவரை விட்டுட்டு சில காலம் தள்ளி இருந்தானோ அதே போல தள்ளி இருப்பான். ஆனால் அதுக்குன்னு சொல்லி நம்ம எதிர்த்து நிற்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவன் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பான். அது ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளிவிடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த இடத்துல ஒருவேளை தேவனிடத்துல சேருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமான ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம் தூரமா இருந்தோம். இப்போ நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார், நம்முடைய பெருமையை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் நம்மள வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஜஸ்ட் கிட்ட சேருங்க அப்படின்னு தான் சொல்றார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வாழுங்க, அவர் சொல்லக்கூடியதை செய்து வாழுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்றார். கைகளில் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அடுத்தது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள்னு சொல்றாரு. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது அப்படின்னு சொல்றார். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சந்தோஷமா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. இந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. பெருமையின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். நீங்க கஷ்டத்தோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு அதற்காக மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விலகிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, faith that humbly submits to the Lord. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் விசுவாசம். நேபுகாத் நேசாரை குறித்து நான் சொன்னேன். இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது அந்த நேபுகாத் நேசார் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் பெருமைப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு
அவனுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது, அவன் மிருகத்தை போல மாறினான் அப்படின்னு சொல்லி. ஆனா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேஷாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில் அந்த அதிகாரத்துல முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் பெருமையாய் நடக்கிறவர்களை அவரால் தாழ்த்த முடியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களை, தாழ்மைப்படுகிறவர்களை அவர் உயர்த்த முடியும். இந்த உயர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை இந்த உயர்வு ஆவிக்குரிய விதத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஏற்கனவே இதை குறித்து யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், அதே போல் ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இது கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மூலமாக எப்படி நாம் ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் இதை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட கடவன். சுய இச்சையை குறித்து அல்ல, சுய நீதியை குறித்து அல்ல, சுய நம்பிக்கையை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் Faith that treasures eternity, நித்தியத்தை பொக்கிஷமாக கருதும் விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு தொடர்ந்து பேசுவார்கள். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.